நாம் பார்க்கவிருப்பது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். அகத்திய முனிவரின் சீடர்கள் மொத்தம் 12 பேர். அந்த 12 பேரில் ஒருவர் தான் தொல்காப்பியர். இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் எதுவென்றால் அது தொல்காப்பியம். தொல்காப்பியரை ஐந்திரம் நிறைந்தவன் என்று குறிப்பிடுவது தொல்காப்பிய பாயிரம். தொல்காப்பிய பாயிரம், அதாவது தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பனம்பாரனர். தொல்காப்பியம் எங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்றால் நிலந்தரு பாண்டியனுடைய அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. யாருடைய முன்னிலையில் தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்றால் அதங்கோட்டாசான் என்பவர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. தமிழரின் உயிர் நூல் தொல்காப்பியம்தான் என்று கூறியவர் யார் என்றால் வ சுபமாணிக்கம். தொல்காப்பியம் ஒப்பு உயர்வில்லா ஒழுக்க களஞ்சியம், பழந்தமிழ் மக்களின் வாழ்க்கையை கண்ணாடி போல் காட்டக்கூடியது என்று பாராட்டியவர் புலவர் குழந்தை. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. அவற்றுள் எழுத்ததிகாரம் மொத்தம் 9 இயல்களை கொண்டது. நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளியியல், குற்றியலுகர புணரியல். சொல்லதிகாரம் 9 இயல்களை உடையது. கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல். அதே போன்று பொருளதிகாரமும் 9 இயல்களை உடையது. அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல், மரபியல். தொல்காப்பியர் குறிப்பிடும் 27 இயல்களில் ஆக்கம் என்று முடிவது 1, மரபு என்று முடிவது 4, இயல் என்று முடிவது 22. ஆக மொத்தம் 27 இயல்களை உடையது தொல்காப்பியம்.